உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். I'm going to speak to you about the power of light and the power of darkness. இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட நான் வெளியின் வல்லமையையும் அந்தகாரத்தின் வல்லமையும் குறித்து உங்களோடு பேசப் போகிறேன். The power அதிகாரம், the power of light and the power of darkness. ஒளியின் அதிகாரத்தையும் அந்தகாரத்தின் அதிகாரத்தையும் குறித்து உங்களோடு பேசப் போகிறேன். Darkness has got some power. அந்தகாரம் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறது. We should understand what is the power of darkness. நமக்கு அந்த அந்தகாரத்தின் அதிகாரம் என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும். We just read Luke chapter 1. லூக்கா 1ஆம் அதிகாரம். We shall read verses 78 and 79. 78 79 என்ற வசனங்களை நாம் வாசிக்கிறோம். Luke chapter 1 verses 78 and 79. லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 79வது வசனங்கள். Through the tender mercy of our God, whereby the day spring from on high hath visited us, to give light to them that sit in darkness and in the shadow of death, to guide our feet into the way of peace. The very purpose of Jesus came into this world. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கான முதல் காரணம் to give light to them that sit in darkness. அந்தகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தர. To give light to them that sit in darkness. அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தர இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். To give light to them those who are in the shadow of death. மரண நிழலில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தர தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். So people are in darkness. அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு they are in the shadow of death. மரணத்தின் நிழலில் இருக்கிறார்கள். To give light. வெளிச்சம் தர. That's the very purpose Jesus came. இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததற்கான காரணமாக இருக்கிறார். When Jesus commenced his ministry, இயேசு இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது Matthew chapter 4 from verse 13 to 16, மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தின் வரைக்கும் வாசிக்கிறோம். And leaving Nazareth, he came and dwelt in Capernaum, which is upon the sea coast in the borders of Zebulun and Naphtali. நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். Why? That it might be fulfilled which was spoken of Isaiah the prophet, saying, the land of Zebulun and the land of Naphtali, by the way of the sea beyond Jordan, Galilee of the Gentiles, the people which sat in darkness saw great light, and to them which sat in the region of the shadow of death, light is sprung up. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய நளிலேவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. John 1:5. யோவான் 1:5. And the light shineth in darkness, and the darkness comprehended it not. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. The darkness would not be able to overcome that light. இருள் அந்த வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியவில்லை. Darkness can never overcome light. இருள் வெளிச்சத்தை எப்பொழுதுமே மேற்கொள்வதில்லை. But darkness has got some power, some adhikaram, some shakti. இந்த அந்தகாரத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. It has got a shakti. அந்த வல்லமை, அதற்கு ஒரு சக்தி இருக்கிறது. So we should understand the power of darkness. அந்த அந்தகாரத்தின் அதிகாரத்தை, சக்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Acts chapter 26 verse 18. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். To open their eyes and to turn them from darkness to light, and from the power of Satan unto God,
that they may receive forgiveness of sins and inheritance among them which are sanctified by faith that is in me. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். So what does this Bible says? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? To open their eyes, அவர்கள் கண்களை திறக்கும்படி, and to turn them from darkness to light. அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு திருப்பும்படி. That's the purpose Jesus came. அதன் தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த காரணமா இருக்கிறது. In many verses we read that. இந்த எல்லா வசனங்களும் அதை புரிந்து கொள்கிறோம். And I told you about the power of darkness. நான் அந்த அந்தகாரத்தின் சக்தியை குறித்து உங்களிடத்தில் சொன்னேன். There are a few Bible verses we can make a note. நாம் இந்த அதை குறித்து வேத வசனத்தில் நாம் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். Luke chapter 22 verse 53. லூக்கா 22ஆம் அதிகாரம் 53வது வசனம். Colossians 1:13. கொலோசியர் 1:13. In all these verses we read about the power of darkness. இந்த வசனங்களிலே அந்தகாரத்தின் வல்லமையை குறித்து படிக்கிறோம். So there is power of light, ஒளிக்கு ஒரு வல்லமை, and there is a power for darkness. அந்தகாரத்திற்கு ஒரு வல்லமை. But you should understand this one thing philosophically. ஒரு தத்துவார்த்தமாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Darkness is not opposite of light. அந்த இருள் என்பது வெளிச்சத்திற்கு எதிரடையானது கிடையாது. Darkness is not the antonym of light. இருளானது வெளிச்சத்தின் எதிர்மறை கிடையாது, எதிர்மறை சொல் கிடையாது. Many times, what is the opposite of darkness? Light. What is the opposite of light? Darkness. That is wrong. நாம் பல நேரங்களில் வெளிச்சத்தின் எதிர்ச்சொல் இருள், வெளிச்சத்தின் எதிர்ச்சொல் இருள் என்று சொல்லுகிறோம். அது தவறான ஒரு விஷயம். Darkness is the absence of light. இருள் என்பது வெளிச்சம் இல்லாமையின் ஒன்றாயிருக்கிறது. Darkness is the absence of light. வெளிச்சம் இல்லாதது இருளாக இருக்கிறது. Darkness is not the opposite of light. Darkness is the absence of light. இருள் என்பது வெளிச்சத்தின் எதிர்மறை சொல் கிடையாது. இருள் என்பது வெளிச்சம் இல்லாமையை குறிக்கிறது. You can measure light. நீங்கள் வெளிச்சத்தை அளவெடுக்கலாம். 5 watts. 5 வாட்ஸ். 1000 watts. 1000 வாட்ஸ். 5000 watts. 5000 வாட்ஸ். You can measure light. நீங்கள் ஒளியை அளவிடலாம். But you cannot measure darkness. நீங்கள் இருளை அளவிட முடியாது. We cannot measure darkness. நீங்கள் இருளை அளவிட முடியாது. Similarly, அது கேட்டது போல in this world, இந்த உலகத்திலே many a time we don't know where light ends and darkness starts. நாம் இந்த உலகத்திலே பல நேரங்களில் எங்கு ஒளி முடிகிறது, எங்கு இருள் ஆரம்பிக்கிறது என்பது நமக்கு தெரிவதில்லை. You walk in a village. நாம் ஒரு கிராமத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். You walk in the light of a street light. இந்த தெருவிளக்கின் வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். You walk and walk and walk and walk. நீங்கள் நடந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறீர்கள். And you are in darkness, pitch darkness, there is no light. நீங்கள் ஒரு இருள் சூழ்ந்த பகுதியிலே, அடர்ந்த இருள் சூழ்ந்த பகுதியிலே சென்று விட்டீர்கள். But you can't say where that light ended and where the darkness started. உங்களால் சொல்ல முடியாது எங்கே ஒளி முடிந்தது, எங்கே இருள் ஆரம்பித்தது என்று. And also I want to tell you one more important thing. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். In this evil world, இந்த பொல்லாங்கான உலகத்திலே darkness is always existing. இருள் எப்பொழுதுமே இருக்கிறது. I can say it is a self-existing. அது எப்பொழுதுமே இருக்கிறது உலகத்திலே. We cannot create darkness. நாம் இந்த உலகத்திலே இருளை உருவாக்க முடியாது. In this room, இந்த அறையிலே can we just bring darkness? நாம் இருளை கொண்டு வர முடியுமா? Can we bring darkness? இருளை கொண்டு வர You முடியுமா? may say switch off all these lights. இந்த விளக்குகளை அணைத்து விட வேண்டும். Then darkness will come. இருள் வந்துவிடும். No, we cannot bring darkness. இந்த இருளை கொண்டு வர முடியாது. What did you do? நாம் என்ன செய்தோம்? We removed light. நாம் ஒளியை அகற்றிவிட்டோம். We remove light. நாம் வெளிச்சத்தை அகற்றிவிட்டோம். And we can bring light. நம்ம வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். We cannot bring darkness. நாம் இருளை கொண்டு வர முடியாது. We can't say darkness come. நாம் இருளை கொண்டு வர முடியாது.
Darkness is existing always. இருள் இங்கேதான் இருக்கிறது, Always. எப்பொழுதுமே, 24 hours. 24 மணி நேரமும். When the sun comes, சூரியன் வரும் வேளையிலே we don't see darkness. நாம் இருளை காண்பதில்லை. When there's no sun, there's no moon, there's no star, சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ இல்லாத வேளையிலே there will be darkness. இருள் இருக்கும், Day or night. பகலோ இரவோ. So darkness is more existing in this world. இருள் எப்பொழுதுமே இந்த உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. Evil is always existing. பொல்லாங்கான காரியங்கள் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. Can you imagine a good apple in this world? இந்த உலகத்திலே ஒரு நல்ல ஆப்பிளை உங்களாலே யோசிக்க முடியுமா? Just keep a good apple. ஒரு நல்ல ஆப்பிளை கொடுங்கள். In 1 or 2 days. 1-2 நாட்களிலே. Maybe in a week's time. ஒரு சில மணி நேரங்களிலே. In a week's time. ஒரு சில வாரங்களிலே. It will become rotten. அது கெட்டு போகிவிடும். It will become rotten. அது அழுகிவிடும். No rotten apple can become good on its own. அழுகி போன ஒரு ஆப்பிள் நல்லவையாக மாற முடியாது. Only a good apple can become rotten. ஒரு நல்ல ஆப்பிள் அழுகிவிடும். So the nature to get rotten is in the apple. அழுகி போகக்கூடிய தன்மை அந்த ஆப்பிளிலே இருக்கிறது. You keep in a basket of 10 good apples and 1 bad apple in the midst. நீங்கள் ஒரு கூடையிலே 10 நல்ல ஆப்பிளை வைத்து ஒரு கெட்ட ஆப்பிளை நடுவில் வைத்தீர்களானால் all these 10 good apples cannot make this 1 bad apple good. அந்த 10 நல்ல ஆப்பிள்கள் அந்த கெட்டு போன ஒரு ஆப்பிளை நல்ல ஆப்பிளாக மாற்ற முடியாது. It cannot. முடியாது. But this 1 bad apple அந்த கெட்டு போன ஒரு ஆப்பிள் can make all good apple bad. அந்த எல்லா மற்ற ஆப்பிள்களையும் கெட்டு போக செய்ய முடியும். So in the nature, இயற்கையிலேயே evil is prevalent. பொல்லாத காரியங்கள் வெளிப்படையாக இருக்கிறது. Darkness is there. இருள் இருக்கிறது. We cannot bring darkness. நாம் இருளை கொண்டு வர முடியாது. We cannot make a bad apple good. நாம் கெட்டு போன ஒரு ஆப்பிளை நல்ல ஆப்பிளாக மாற்ற முடியாது. A spoiled milk cannot become good milk. கெட்டு போன பால் நல்ல பாலாக மாற முடியாது. You just leave the milk alone, it will get spoiled. நம் பாலை அப்படியே வைத்திருந்தால் அது கெட்டு போய்விடும். You may try to keep it in the fridge, you may try to keep it in the freezer, you may try to keep it good. நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்கலாம், ஃப்ரீசரிலே வைக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம், அதை நல்ல பாலாக காப்பாற்ற முயற்சிக்கலாம். But the nature in the milk is to become bad. அந்த பாலின் இயற்கை குணாதிசயம் கெட்டு போகக்கூடிய தன்மையுடையது. In the world, இந்த உலகத்திலே we need not do anything to become bad. நாம் கெட்டு போக எதுவுமே செய்ய தேவையில்லை. We need not do anything to go to hell. நாம் கெட்டு போக நரகத்துக்கு செல்ல எதுவுமே செய்ய தேவையில்லை. By nature we are prone to hell. நாம் இயற்கையிலேயே நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். Whether we do evil things or we don't do evil things, நாம் கெட்ட காரியங்களை செய்வோமோ இல்ல கெட்ட காரியங்கள் செய்யாமல் இருப்போமோ, but our nature is evil. இயற்கையிலேயே நாம் கெட்டவர்களாய் இருக்கிறோம். In nature an apple can become bad. இயற்கையிலேயே ஒரு ஆப்பிள் கெட்டு போகக்கூடிய தன்மையுடையதாக In இருக்கிறது. nature darkness is prevalent. இயற்கையிலேயே இருள் இருந்து கொண்டே இருக்கிறது. In nature milk can get spoiled. இயற்கையிலே பால் கெட்டு போகக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. This is the cursed world. இந்த உலகம் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. This is the cursed world. இந்த உலகம் சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. In this dark world, இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே Jesus has come இயேசு வந்தார். to give us light. நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க. To give us light. நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க. Even in our Vedas, Upanishad, நம் வேதங்களிலே உபநிஷங்களிலே it said there's a prayer. ஒரு ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. Tamasoma Jyotirgamaya. தமசோமா ஜோதிர்கமய. It means, அப்படி என்றால், Lord, lead us from darkness to light. தேவா எங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வாரும். From darkness to light, lead us, O Lord. எங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நடத்தி கொண்டு வாரும். So we all are in darkness. நாம் எல்லோருமே இருளில் இருக்கிறோம். We should come into the light. நாம் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். Only light can be brought in. நாம் வெளிச்சம் மட்டுமே உள்ளே வர முடியும். We can bring in light, we can remove light. நாம் வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வர முடியும், வெளிச்சத்தை வெளியே எடுத்து செல்ல முடியும். But in nature there is darkness. இயற்கையிலேயே இருள் இருக்கிறது. In nature there is evil.
இயற்கையிலேயே பொல்லாத காரியங்கள் இருக்கிறது. So what is the power of that evil? அந்த பொல்லாத காரியங்களின் அதிகாரம் என்ன? What is the power of darkness? அந்த இருளின் அதிகாரம் என்ன? I love to show you a few things. நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Then in the deliverance service, how we can be brought out of the darkness we shall see. நாம் அந்த இருளில் இருந்து எப்படி வெளிவருவது என்று நாம் பார்க்க போகிறோம். Number 1. முதலாவது காரியம், In Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம். Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம். We shall read verses 22 and 23. 22ஆம் வசனம் 23ஆம் வசனங்களை இப்படியாக வாசிக்கிறோம். The light of the body is the eye. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. If therefore thine eye be single, thy whole body shall be full of light. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். But if thine eye be evil, the whole body shall be full of darkness. உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். If therefore the light that is in thee be darkness, how great is that darkness? இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். The same thing we read in Luke. லூக்காவிலும் இதை பற்றி வாசிக்கிறோம். Chapter 11 verses 34 and 35. 11ஆம் அதிகாரம் 34 35ஆம் வசனங்களிலே. And also we read that in John. யோவானில் அதை குறித்து வாசிக்கிறோம். Chapter 12 verse 35. 12ஆம் அதிகாரம் 35ஆம் In வசனத்திலே the latter part. பிற்பகுதியிலே, For he that walketh in darkness knoweth not whither he goeth. John 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். If you walk in darkness, you may not know where you go. நீங்கள் இருளிலே நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிவதில்லை. So what is this? How do we get into this darkness? எப்படி இந்த இருளுக்குள்ளே வந்தீர்கள்? The spiritual darkness, ஆவிக்குரிய இருள், when there is either wrong focus or no focus in life. உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் இருப்பது, தவறான குறிக்கோள்களை கொண்டிருப்பது, that we are walking in darkness. நாம் இருளில் நடக்கிறவர்களா இருப்போம். If the eye is single, if eye is well focused, நம்முடைய கண்கள் நன்றாக குறிக்கோளை நோக்கி கொண்டிருக்குமேனால், we know where we are going. நாம் எங்கே செல்கிறோம் என்பது நமக்கு தெரியும். The eyes must be single. நம்முடைய கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். One eye seeing one direction, another eye sees another direction, we cannot walk. ஒரு கண் ஒரு திசையிலும் மற்றொரு கண் வேறொரு திசையிலும் பார்த்து கொண்டிருந்தால் நாம் நேராக நடக்க முடியாது. I want to go and take that mic. நாம் அந்த மைக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். So my eyes must be well focused. என்னுடைய கண்கள் அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். If my eyes are in another direction, என்னுடைய கண்கள் வேறொரு திசையை நோக்கி கொண்டிருக்குமானால், I want to take that mic, நான் அந்த மைக்கை எடுக்க வேண்டும், but I will be walking this side. நான் வேறொரு திசையை நோக்கி நடந்து கொண்டிருப்பேன். My body will not have direction. என்னுடைய உடல் அந்த திசையை நோக்கி எந்த திசை, என் உடலுக்கு என் சரீரத்துக்கு வெளிச்சம் இருக்காது. என்னுடைய சரீரத்திற்கு வெளிச்சம் இருக்காது. There will be light all around. என்னை சுற்றிலும் வெளிச்சம் இருக்கும். But when my eyes are not focused, என்னுடைய கண்கள் அதை நோக்கி பார்க்காமல் இருந்தால், I may not know where I am going. நான் எங்கே செல்கிறேன் என்பதற்கு தெரிவதில்லை. I want to go here, நான் அங்கே செல்ல வேண்டும், but my eyes are not focused. என்னுடைய கண்கள் அதை I will be moving in a different direction. நான் வேறொரு திசையை நோக்கி சென்று So my body cannot have light. என்னுடைய சரீரத்திற்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். That's what we read in that verse. நாம் அதைத்தான் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். I love to read that for you again. Matthew chapter 6 verse 22. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை திரும்பமாக வாசிக்க The விரும்புகிறேன். light of the body is the eye. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. If therefore thine eye be single, the whole body shall be full of light. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். When my eyes is single, என் கண் தெளிவாய் இருந்தால், I know that I want to get that mic. நான் அந்த மைக்கை எடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். My body has got light.
என்னுடைய உடலுக்கு வெளிச்சம் இருக்கும். I'll move in that direction. அந்த திசையை நோக்கி நான் செல்வேன். My hand has got the light. என் கரங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். So I'll take that mic. நான் அந்த மைக்கை என்னால் எடுக்க முடியும். My body, full body has got light when my eyes are focused. என் கண்கள் தெளிவாக இருந்தால் என் முழு சரீரத்துக்கும் வெளிச்சம் இருக்கும். If my eyes are not well focused, என்னுடைய கண்கள் தெளிவாக இல்லாமல் இருந்தால் my body cannot have light. என் சரீரத்துக்கு வெளிச்சம் இருக்காது. Spiritually, ஆவிக்குரிய வாழ்க்கையில what is the focus in my life? என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்க வேண்டும்? My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, one of my friends, when he finished his college, என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் கல்லூரியை முடித்த பின்பு he went to his grandpa and said, "Grandpa, I finished, I became a graduate." அவருடைய தாத்தாவிடம் சென்றார், எனக்கு நான் கல்லூரியை முடித்து விட்டேன் என்று நான் சொன்னார். Tata asked, "What is next?" அந்த தாத்தா கேட்டார், அடுத்து என்ன? I'll join some job. நான் ஒரு வேலையில் சேர்ந்து விடுவேன். What is next? அடுத்து என்ன? What is next? I'll get married. அடுத்து என்ன? நான் திருமணம் செய்து கொள்வேன். What is next? அடுத்து என்ன? What is next? I'll have children. எனக்கு குழந்தைகள் கிடைப்பார்கள். What is next? அடுத்து என்ன? What, Tata? I will have a house, etc. என்ன தாத்தா, எனக்கு அடுத்து வீடு மற்ற காரியங்கள்லாம் எனக்கு கிடைக்கும். Okay, what is next? சரி, அடுத்து என்ன? Tata, தாத்தா, I'll settle my children. என்னுடைய பிள்ளைகளை நான் வாழ்க்கையில செட்டில் பண்ண ட்ரை பண்ணுவேன். What is next? அடுத்து என்ன? What is next? I will get retired. அடுத்து என்ன? I will get retired. நான் ரிட்டையர் ஆயிடுவேன், நான் ஓய்வு பெற்று விடுவேன். This boy was getting irritated. அவருக்கு கோபம் வந்தது, irritation. நெருடல். And Tata was coolly asking, "What is next?" கூலா கேட்டாரு, அடுத்து என்ன? I will die. நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். What is next? அடுத்து என்ன? What, Tata? என்ன தாத்தா? What's your focus? உங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கிறது? What's your focus? உங்கள் குறிக்கோள் என்ன? If your eye is single, உங்கள் கண்கள் தெளிவாக இருந்தால் your whole body will have light. உங்கள் முழு சரீரத்துக்கும் வெளிச்சம் இருக்கும். I'm going to heaven. நான் பரலோகத்துக்கு செல்வேன். There is a life after death. எனக்கு மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. I should be ready for that. அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். When I have that focus, எனக்கு அந்த தெளிவு இருக்குமானால் my studies, என்னுடைய படிப்பு, my marriage, என்னுடைய திருமணம், children, என்னுடைய குழந்தைகள், house and wealth in this world, என்னுடைய வீடு மற்ற ஆஸ்தி அந்தஸ்துகள், everything will be objectives towards that focus. அந்த தெளிவான குறிக்கோளுக்கு ஏற்ற விதமாக என்னுடைய மற்ற எல்லா காரியங்களும் இருக்கும். Everything I will do to reach that. நான் எல்லா காரியங்களையும் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோட செய்வேன். Why I study? நான் ஏன் படிப்பேன்? Why I marry? ஏன் திருமணம் செய்து கொள்வேன்? Everything I do, எல்லாவற்றையும் because my direction has got a light. என்னுடைய குறிக்கோள், என்னுடைய பாதை சரியாக இருக்க வேண்டும் என்றே செய்வேன். I know where I am going. நான் எங்கே செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். I know there is an end for me. எனக்கு பரலோகம் இருப்பது எனக்கு தெரியும். Many people are grouping in darkness. பல பேர் இங்கே இருள் தடவி கொண்டு திரிகிறார்கள். They don't know why they earn money. நிறைய பேருக்கு ஏன் பணம் வைத்திருக்கிறார் என்று தெரிவதில்லை. What are they going to do with that money? அந்த பணத்தை வைத்து என்ன செய்ய போகிறார்கள் என்பது தெரியவில்லை. All those wealthy people, can you say that their families are blessed? அந்த நம்மை சுற்றி இருக்கிற பல செல்வந்தர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது என்று நான் சொல்ல முடியுமா? Is there peace in that family? அவர்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறது என்று நம்மளால் சொல்ல முடியுமா? Son murdering the father for property. ஒரு மகன் தன்னுடைய தந்தையை சொத்துக்காக கொலை செய்கிறார். அண்ணன் and தம்பி are fighting for that property. அண்ணனும் தம்பியும் ஒரு சொத்துக்காக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். They don't speak to one another. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை. Just because of the property. ஒரு சொத்து காரியத்திற்காக. So that's not a blessing. அது ஆசீர்வாதம் அல்ல. I am not against property. I am not against wealth. நான் ஆசீர்வாதங்களுக்காகவோ ஆஸ்தி அந்தத்துக்கு எதிரானவன் கிடையாது. But that is not the end. அது முடிவு அல்ல. Literally it happened in Chennai.
எழுத்தின்படியே இது சென்னையில் நடந்தது. That man was working in a government office. அந்த மனிதர் ஒரு அரசு உத்தியோகத்திலே இருக்கிறார். He had a 3-story building. 3 அடுக்கு மாடி கட்டிடத்தை வைத்திருந்தார். So in the ground floor, தரைத்தளத்திலே his son was living. அவருடைய மகன் வாழ்ந்து கொண்டிருந்தார். In the first floor, முதல் தளத்திலே his eldest daughter and her family were living. அவருடைய மூத்த குமாரத்தியும் அவருடைய குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருந்தது. In the top floor, அந்த மூன்றாவது தளத்திலே this man is living with an unmarried daughter, spinster daughter. திருமணமாகாத தன்னுடைய குமாரத்தியோட அவர் அந்த மூன்றாவது மாடியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். Now this man died. இப்போ அந்த மனிதர் இறந்து விட்டார். So the boy, அந்த மகன், he wanted the whole building. அவருக்கு அந்த முழு வீடும் தேவைப்படுகிறது. He wanted it. அவருக்கு தேவையா இருக்கு. அவர் வேண்டும் என்று நினைக்கிறார். வேண்டும் நினைக்கிறார். So he wanted to vacate his married sister and to send away his unmarried sister. அவர் தன்னுடைய திருமணமான சகோதரியையும் திருமணமாத சகோதரியும் அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார். So there was a fight and quarrel. அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்கிறது. In that he killed his akka. அந்த சண்டை சச்சரவு மத்தியிலே அவர் தன்னுடைய சகோதரியை கொன்று விடுகிறார். Akka died. அக்கா இறந்து விடுகிறார். He is taken into prison. அவர் சிறைக்கு சென்று விடுகிறார். And that unmarried girl is alone in that house. அந்த திருமணமாகாத சகோதரி தனியாக அந்த வீட்டிலே இருக்கிறார். What happened? என்ன நடந்தது? What happened? என்ன நடந்தது? So what's our focus? நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கிறது? People are living in darkness because they don't have a focus in life. நிறைய பேர் இருளிலே வாழ்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல குறிக்கோள் இல்லை. They don't know where they are going. What is that end? What is that aim of their life? அவர்களுக்கு எங்கே செல்கிறோம் என்று தெரியவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் குறிக்கோள் எதுவுமே இல்லை. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதர Now what is சகோதரிகளே, this power of light? இந்த ஒளியின் வல்லமை என்ன? It gives us light and it gives us a direction. நமக்கு வெளிச்சத்தையும் திசையையும் காட்டுகிறது. We don't know where we are going. நாம் எங்கே செல்கிறோம் என்பது நமக்கு So தெரியும். what should we do for that? நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று What should we do for that? நமக்கு அது என்ன செய்ய வேண்டும் நமக்கு So தெரியும். in this darkness of having no focus, இந்த எங்கே செல்கிறோம் என்ற திசை தெரியாத இருள் இருப்பதை விட bring in light. நாம் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். And Jesus came into this world இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் to give us that light. அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும்படியாக. Darkness cannot comprehend it. இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. It cannot comprehend that light. இருள் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது. So he said, I am the way. இயேசு நானே வழி என்று சொன்னார். He said, I am the truth. நானே சத்தியம் என்று சொன்னார். I am the life. நானே வெளிச்சம் என்று சொன்னார். No one can come to the Father without me. என்னையன்றி பிதாவினிடத்தில் எவனும் வர முடியாது என்று சொன்னார். So he leads us to the truth. அவர் நம்மை சத்தியத்திற்கு நேராக நடத்துகிறார். He gives us peace. He gives us joy. அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். He gives satisfaction in life. நம் வாழ்க்கையிலே ஒரு திருப்தியை தருகிறார். My dear brother, my dear sister. அருமையான சகோதர So சகோதரிகளே, that is, he is bringing us into light. நம்மை அவர் வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார். And he is our light. அவர் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். So what is the number one? முதலாவது காரியம் என்ன? He gives us focus in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளை தருகிறார். Number two. இரண்டாவது காரியம் In John chapter 3 verse 19. யோவான் 3:19 And also verse 20. 20ஆம் வசனம். And this is the condemnation, that light is come into the world, and men loved darkness rather than light, because their deeds were evil. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கினும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. For everyone that doeth evil hated the light, neither cometh to the light, lest his deed should be reproved. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள்
கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். Do we really love light? நாம் உண்மையாகவே வெளிச்சத்தை நேசிக்கிறோமா? Do you really love light? நாம் வெளிச்சத்தை நேசிக்கிறோமா? Maybe many of us. இங்கே அநேகர் Maybe many of us may love light. அநேகர் வெளிச்சத்தை நேசிக்கலாம். But certainly I say not all. எல்லோரும் என்று சொல்ல முடியாது. When our deeds are evil, நம்முடைய செய்கைகள் தவறானவைகளா இருக்கும் பொழுது how will we love light? நாம் எப்படி வெளிச்சத்தை நேசிப்போம்? You are sitting alone and just seeing a porn movie in your mobile. நாம் தனியாக உட்கார்ந்து நம்முடைய மொபைலில் நம்முடைய கைபேசியில தவறான ஒரு படத்தை ஆபாச படத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். Will you love your mommy to see that? நம்முடைய தாயார் அதை பார்க்க நாம் விரும்புவோமா? Will you love your daddy to see that? நம்முடைய தகப்பனார் அதை பார்க்க நாம் விரும்புவோமா? Your deed is evil. நம்முடைய செய்கைகள் தவறாக இருக்கும்போது we may not love others to see it. மற்றவர்கள் அதை பார்க்க நாம் விரும்புவதில்லை. You may not love others to see it. மற்றவர்கள் அதை பார்ப்பதை நாம் விரும்புவதில்லை. You switched off the light. நாம் விளக்குகளை அணைத்து விட்டு and you are doing something shameful. நாம் ஒரு வெட்கத்துக்குரிய காரியத்தை you are doing something shameful. நாம் வெட்கத்துக்குரிய காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். And somebody comes and put on the light. யாரோ வந்து விளக்கை லைட் ஸ்விட்ச் ஆன் பண்றாங்க. விளக்கை ஆன் பண்றாங்க. Will you be happy? நாம் சந்தோஷமா இருப்போமா? Will you not yell at that person? நாம் அவரை நோக்கி கத்த மாட்டோமா? Will be happy that light came? நாம் வெளிச்சம் வந்ததை குறித்து நாம் சந்தோஷப்படுவோமா? Many a time. பல நேரங்களிலே we love darkness. நாம் இருளை விரும்புகிறோம். We don't want our deeds to be exposed. நாம் நம்முடைய செய்கைகள் வெளியிலே காணப்படாதபடிக்கு இருளை விரும்புகிறோம். Where do you go? Where do we come? நாம் எங்கே செல்கிறோம், எங்கே வருகிறோம்? What type of transactions we do? நாம் எந்த விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? There are two types of andarangam. இரண்டு வகையான அந்தரங்கம். Number one, முதலாவது, when it is brought to light, it will not bring shame. அது வெளிச்சத்திற்கு வரும்பொழுது நமக்கு வெட்கத்தை ஏற்படுத்துவதில்லை. It was done in secrecy. அது அந்தரங்கத்திலே செய்யப்படுகிறது. But when it is brought to light, it will not bring shame. அதை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்பொழுது நமக்கு அது வெட்கத்தை உண்டாக்குவதில்லை. The same act, if it is a shameful act, அது ஒரு வெட்கப்படக்கூடிய ஒரு செய்கை, if it is done in secrecy, அது அந்தரங்கத்திலே செய்யப்படும் பொழுது, when it is brought to light, அதை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பொழுது, it will bring shame to us. நமக்கு அது வெட்கத்தை கொண்டு வருகிறது. Please bear with me. I give a small example. சின்ன உதாரணத்தை காட்ட விரும்புகிறேன். A girl is married. ஒரு பெண் திருமணம் ஆகிவிட்டால் 1 month, 2 months, 3 months. திருமணமாகி 3-4 மாதங்கள் ஆகிறது. The mother-in-law asks her son. அந்த மாமியார் அந்த மகனை பார்த்து கேட்கிறார், what man, your wife is not saying anything. உன்னுடைய மனைவி எதுவும் சொல்லவில்லையா? And the husband is asking his wife. அந்த கணவர் அந்த மனைவியை பார்த்து கேட்கிறார். No, father-in-law asking his wife. அந்த மாமனார் அந்த மனைவியை பார்த்து கேட்கிறார், what, your daughter-in-law is not saying anything. உங்க பொண்ணு எதுவும் சொல்றது இல்லையா? Every day they are expecting. எல்லா நாட்களிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். That girl is phoning her mother. அந்த பெண் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணாங்க. Hey, any news? அவங்க அம்மா கேக்குறாங்க, ஏதாவது செய்தி இருக்கிறதா? No mommy. எதுவும் இல்லம்மா. Pray mommy. ஜெபம் பண்ணிக்கங்க. And her father asked his wife. அவங்க அப்பா அவங்க மனைவி கிட்ட கேக்குறாரு, did your daughter say anything? உங்க பொண்ணு ஏதாவது சொன்னாலா? No pa, we have to pray. இல்லப்பா, நம்ம ஜெபம் பண்ணணும். Every day they are waiting for that. எல்லா நாட்களிலும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். Maybe another 1 or 2 months. இன்னும் ஒரு சில மாதங்களிலே one day this girl tells her husband. அந்த பெண் தன்னுடைய கணவனை Papa, this is what. இதுதான் நடந்தது. He is very happy. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு praise the Lord, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி. He runs to his mother. அவங்க அம்மா கிட்ட போறார். Mama, you are going to become a party.
அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிட்டு நீங்க பாட்டியாக போறீங்கன்னு சொல்றாரு. She is very much excited. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. She goes to her husband and says, "You are going to become tata." அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு புருஷன் கிட்ட சொல்றாங்க நீங்க தாத்தாவா போறீங்க அப்படின்ட்டு. And this girl phones her mother. அந்த பெண் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, "Mama, this is what." அம்மா இதுதான் நடந்திருக்கு. Oh, praise the Lord, praise the Lord, praise the Lord. அவங்க கர்த்தரை துதிக்கிறாங்க. Her son is coming there. அவங்க பையன் வராங்க. "Hey, your akka phone me. You are going to become a mama." உங்க அக்கா இப்பதான் கால் பண்ணா நீ மாமாவா போற அப்படின்னு சொன்னாங்க. Everybody is excited எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. for something that happened in secrecy. அது அந்தரங்கத்தில் நடந்த காரியம். And we all are happy about what has happened. எல்லாருக்குமே அது சந்தோஷமா இருக்கிறது. Just imagine another story. அதே போல இன்னொரு கதையை நீங்கள் பாருங்க. A girl is not married. ஒரு பெண் திருமணமாகவில்லை. Something has happened. ஏதோ நடந்து விட்டது. She tells her mother. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, "Mama, this is what." இதுதான் அம்மா நடந்துச்சு. Mother hits on her head. அவங்க அம்மா தலையில She அடிச்சு pulls her hair by hair. அவங்க முடிய பிடிச்சு இழுத்து How will I tell your father? நான் இதை எப்படி உங்க அப்பா கிட்ட சொல்லுவேன்? Your brother will kill you. உங்க அண்ணன் உன்னை கொன்னுடுவான். It is the same act. அதே போல ஒரு அந்தரங்கத்தில் நடந்த காரியம். Same act. அதே போன காரியம். But one act brought joy to everybody. ஒரு விஷயம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. One act brought pain and agony to everybody. இன்னொரு குரூப்புக்கு அது ரொம்ப தவறான காரியம், ஒரு வலியையும் வேதனையும் கொடுத்தது. Those who do evil things will never love light. ஒரு தவறான காரியங்களை செய்கிறவர்கள் எப்பொழுதும் வெளிச்சத்தை விரும்புவதில்லை. That will never love to be brought to the light. பொல்லாத காரியங்களை செய்வர்கள் அதை வெளிச்சத்து வருவதை Any evil thing what you do. எல்லா பொல்லாங்கான காரியங்களும். As I said, you seeing a wrong picture in the movie, in the phone. நீங்கள் ஒரு ஆபாசமான படத்தை உங்களுடைய கைபேசியிலே பார்ப்பதாக இருந்தாலும், or a bad relationship, நீங்கள் தவறான ஒரு உறவிலே இருந்தாலும், you will never allow that to be brought to the light. அதை நீங்கள் வெளிச்சத்துக்கு வருவதை விரும்புவதில்லை. A bad relationship, ஒரு தவறான உறவு, a bad transaction, ஒரு தவறான செய்கைகள், கொடுக்கல் வாங்கல், you will never allow that to be brought to light. அது நீங்கள் வெளிச்சத்துக்கு வருவதை விரும்புவதில்லை. My dear brother, it's a very point blank statement from the mouth of Jesus. அது ஒரு இயேசுவிலிருந்து நேரடியாக வந்த ஒரு செய்தி. He says, அவர் சொல்கிறார், and men loved darkness rather than light because their deeds were evil. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. You don't want that to be exposed. அவர்கள் அதை வருவதை விரும்புவதில்லை. You are hiding it. அதைகள் ஒளித்து வைக்க விரும்புகிறார்கள். You don't want pastor to know, you don't want mother to know, you don't want akka to know. அவர்கள் போதருக்கு தெரிவதை விரும்புவதில்லை. அவர்கள் அம்மாவுக்கு தெரிவதோ அக்காவுக்கு தெரிவதோ அவர்கள் விரும்புவதில்லை. Because your deeds are evil. நம்முடைய செய்கைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது. Now the light is come, வெளிச்சம் வந்தால், to bring you out of darkness. நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வர வெளிச்சம் வந்தது. To bring you out of the evil deeds. நம்முடைய பொல்லாத காரியங்களிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர ஒளி வந்தது. The wrong focus is on darkness. நம்முடைய தவறான குறிக்கோள் இருப்பது ஒரு இருள். The power of darkness helps us do evil things. இருளின் அதிகாரம் நம் தவறான காரியங்களை செய்வதற்கு நமக்கு உதவுகிறது. We are able to do evil things only in the darkness. நாம் தவறான பொல்லாத காரியங்களை இருளில் மட்டுமே செய்ய முடியும். That's the power of darkness. அதுதான் இருளின் வல்லமையா இருக்கிறது. And number 3. மூன்றாவது, John 8:12. யோவான் 8:12. John 8:12. Then spake Jesus again unto them, saying, I am the light of the world. That followeth me shall not walk in darkness, but shall have the light of life. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். When we don't follow Jesus, நாம் இயேசுவை பின்தொடராமல் இருந்தால், we are in darkness. நாம் இருளிலே இருப்போம். To save time, just I give you these points. To save time, நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். When we don't have focus, we are in darkness.
நாம் ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருந்தால் நாம் இருளிலே இருப்போம். When we love evil things, we are in darkness. நாம் பொல்லாங்கான காரியங்களை விரும்புகிறார்கள் இருந்தால் இருளிலே இருப்போம். When we don't want to follow the teachings of Jesus or the apostles, we are in darkness. நாம் அப்போஸ்தலர்களுடைய இயேசுவுடைய போதனைகளை பின்தொடர விரும்பாமல் இருந்தால் நாம் இருளிலே இருப்போம். We love the world, we love the teachings of the world. We don't want to love the teachings of Jesus. நாம் உலகத்தை விரும்புகிறோம், உலகத்தின் போதனைகளை விரும்புகிறோம் என்றால் நாம் அப்போஸ்தலர்களுடைய போதனைகளை வெளிச்சத்தின் போதனைகளை நாம் விரும்புவதில்லை. We are in darkness. நாம் இருளிலே இருப்போம். And number 4, நான்காவது 1 John chapter 2, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் verses 9, 10 and 11. He that saith he is in the light and hateth his brother is in darkness even until now. He that loveth his brother abideth in the light, and there is none occasion of stumbling in him. But he that hateth his brother is in darkness, and walketh in darkness, and knoweth not whither he goeth, because the darkness hath blinded his eyes. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதர சகோதரிகளே, when we hate others, நாம் மற்றவர்களை வெறுக்கும் பொழுது all are our brothers and sisters. எல்லோருமே நம்முடைய சகோதர சகோதரிகளா இருக்கிறார்கள். When we hate our brothers, நம்முடைய சகோதரர்களை வெறுக்கும் பொழுது we are in darkness. நாம் இருளிலே இருக்கிறோம். We may not love light. நாம் வெளிச்சத்தை விரும்ப மாட்டோம். This hatred இந்த வெறுப்பு that keeps us in darkness. நம்முடைய இருளிலே வைத்து வைக்கிறது. And finally, I just say one more thing. கடைசியாக ஒரு Ephesians chapter 5 from verse 11 to 16. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் We வசனம். just read that in Tamil to save time. Ephesians chapter 5 from verse 11 to 16. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதர சகோதரிகளே, pretension, மாயமாலம், hypocrisy. மாயமாலம். We pretend as if we are dead, as if I don't know anything. நமக்கு எதுவும் தெரியாதது போல நாம் நடிக்கிறோம். That's right. பாசாங்கு செய்கிறோம். We pretend. நாம் பாசாங்கு செய்கிறோம். We think that nobody will know it. மற்றவர்களுக்கு தெரியாதது என்று நினைத்து நாம் பாசாங்கு செய்கிறோம். We continue our shameful work. நாம் வெட்கத்துக்குரிய காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அவலட்சணமான காரியங்கள். But we come and pretend as if we are very, very goody people. நாம் வெளியிலே வந்து நல்ல மனிதர்களைப் போல நடிக்கிறோம். They may act as a good pastor. நல்ல போதகரைப் போல நடிக்கலாம். Maybe a good worship, a singer, a choir, or a volunteer, or a Sunday school teacher. வெளியிலே வந்து நல்ல ஒரு துதி ஆராதனை செய்கிறவர்களாகவோ பாடகராகவோ உதவி செய்கிறவர்களாகவோ எப்படி வேண்டுமானாலும் பாசாங்க செய்யலாம். You are in darkness. நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள். Everything is seen by God. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். God knows who we are. தேவன் நாம் யார் என்று அவருக்கு தெரியும். God knows who we are. தேவனுக்கு நாம் யார் என்று தெரியும். This pretension, this பாசாங்கு, இந்த பாசாங்கு செய்கிறது, that will not going to help us. நமக்கு உதவாது. My dear brother, my dear sister, அருமையான சகோதர சகோதரிகளே, I tell you in the name of Jesus, இயேசு when we don't have focus in our life, நாம் வாழ்க்கையிலே குறிக்கோள் இல்லாமல் இருந்தால், when our deeds are evil, நம்முடைய காரியங்கள் பொல்லாதவைகளாக இருந்தால், when we don't follow the words of Jesus, நாம் இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றாமல் when இருந்தால், we hate our brethren, நம் சகோதர சகோதரிகளை வெறுத்தோம் என்றால், when we just live in pretension,
நாம் மாயமாலத்திலே பாசாங்கிலே வாழ்ந்தோம் என்றால் we are in darkness. நாம் இருளிலே இருக்கிறோம். But the Lord has chosen us to be in light. தேவன் நம் வெளிச்சத்தில் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். Just make a note of these verses. நாம் இந்த வசனங்களை குறித்துக் கொள்வோம். 1 Peter chapter 2 verse 9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Ephesians chapter 5 verse 8. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Romans chapter 13 verse 12. ரோமர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் From this வசனம். power of darkness the Lord brings us out to the power of light. இந்த அந்தகாரத்தின் வல்லமிலிருந்து தேவன் நம்மை வெளிச்சத்தின் அதிகாரத்துக்கு கொண்டு வருகிறார். Just I read Romans 13:12 and conclude. ரோமர் 13:12 வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். Romans 13:12. ரோமர் 13:12 வாசித்து நான் முடிக்க The விரும்புகிறேன். night is far spent, the day is at hand. Let us therefore cast off the works of darkness and let us put on the armor of light. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். Throw away the works of darkness. அந்தகாரத்தின் காரியங்களை கலைந்துடுவோம். Don't have a life without focus. குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. Don't love darkness because your deeds are evil. நம்முடைய காரியங்கள் பொல்லாவிகளாய் இருக்கிறபடியால் இருளை விரும்ப வேண்டாம். Don't love the world more than you love the word. நாம் தேவனுடைய வார்த்தை விரும்புவதற்கு மேலாக உலகத்தை விரும்பக்கூடாது. Don't hate your brethren. நம்முடைய சகோதரர்களை வெறுக்க கூடாது. Pretension, putting a mask, deceit is not going to help you for a long time. மாய்மாலம், பாசாங்கு, மற்றவர்களை ஏமாற்றுவது நமக்கு எப்பொழுதும் உதவாது. Throw the works of light, darkness. Throw away the works of darkness. இந்த அந்தகாரத்தின் கிரியைகளை தூக்கி போடுங்கள். Put on the armor of light. வெளிச்சத்தின் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள். Surely you will walk in light. நாம் வெளிச்சத்திலே நடப்போம். Not only you walk in light. நாம் வெளிச்சத்தில் நடப்பது மட்டுமல்ல, The Bible says, வேதம் சொல்லுகிறது, you will be the light. நீங்கள் வெளிச்சமாயிருப்பீர்கள். You will be the light. நீங்கள் வெளிச்சமாயிருப்பீர்கள். Shall we pray? நாம் ஜெபிப்போம்.